Hello friends, welcome to Learning Hub. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பேரலாக எப்படி லேர்ன் பண்ணலாம் ஈஸி வேல. ஸோ அப்படின்றத இந்த டுட்டோரியலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கும் இந்த வீடியோவுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்ட் 3 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ், அதாவது காமனான ஒரு பேசிக் டேட்டா டைப். நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலுமே டேட்டா டைப்ஸ் நாங்கள் இருக்கோம். பேசிக்கான டேட்டா டைப்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் காமன். அது என்னன்றது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டேட்டா டைப். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன டுட்டோரியலில் பேசின மாதிரி யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். அதனால தான் நம்ம டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நேம் நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் அப்படின்னு இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு ஆல்ஃபபெட், ஒரு ஏபிசிடி கொண்ட ஒரு டேட்டா. இப்போது ஜானோடைய ஏஜ் கொடுக்குறோம் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் டேட்டா. ஸோ இது மாதிரி நாட் ஓன்லி ஃபார் பர்சனல் டீட்டெயில், ஒரு ப்ராடக்ட் டீட்டெயிலாக கூட ஆகட்டும், ப்ராடக்டோடைய நேம் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இது ஒரு ஆல்ஃபபெட் டேட்டா, ஏபிசிடி கொண்ட டேட்டா. ஒரு ப்ராடக்டோடைய குவான்டிட்டி நம்ம கொடுக்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் 5 குவான்டிட்டி கொடுக்குறோம், 5 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இது நம்பர் ரிலேட்டட் டேட்டா. இப்போது அதுக்கான ப்ரைஸ் கொடுக்குறோம், 250 rupees 0.45 பைசே அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ அது மாதிரி பர்சனல் டேட்டாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். ஸோ யூசரோட டேட்டா எப்போவுமே ஒரே டைப்பில் இருக்காது. ஸோ இப்போ யூசர் நேம் கொடுத்தாங்க இல்லையா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஏபிசிடி கண்டெய்னர் இருக்குதுன்னு சொல்லுவோம். பட் ப்ரோக்ராமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆல்ஃபபெட் கொடுக்க போகிறீங்க, என்னுடைய டேட்டாவில் ஃபுல்லாக ஆல்ஃபபெட்ஸ் இருக்க போகுது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்ட்ரிங். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ஃபபெட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டேட்டா டைப் ப்ரோக்ராமில் ஸ்ட்ரிங் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதுவே நமக்கான இனிஷியல் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜானோட இனிஷியல் எம் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லெட்டர், எம்ன்றது ஒரு சிங்கிள் லெட்டர். இது பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேரக்டர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக கேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதே ஜானோடைய ஏஜ் கொடுக்குறாரு அப்படின்னா இது ப்ரோக்ராமேட்டிக்காக இன்டீஜர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்பர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்பர் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ரோக்ராமேட்டிக்காக இதுக்கு டைப்புக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா இன்டீஜர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஷார்ட்டாக நீங்கள் அதை இன்ட் அப்படின்னு சொல்லணும். ப்ரோக்ராமில் எழுதும் போதும் ஷார்ட்டாக இன்ட் அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்ட் டினோட்ஸ் இன்டீஜர், கேர் டினோட்ஸ் கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பாயிண்டில் கொடுக்க போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 400 rupees 4.45 அப்படின்னு பாயிண்டில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா திஸ் we can say float or decimal. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான டைப். இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே இருக்குது. ஸோ இதை நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு போகிறீங்க, அதில் ஒரு ஸ்மால் லெவல் ப்ரோக்ராம்லேருந்து ஒரு பெரிய லெவல் ப்ரோக்ராம் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள், இந்த டேட்டா டைப்ஸ் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நம்ம போய் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நமக்கான இன்புட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன டைப் ஆஃப் இன்புட்டை கொடுக்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம நேம் கொடுக்க போகிறோம் இன்புட்டாக அப்படின்னா, அப்போ நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிற இன்புட் ஸ்ட்ரிங் டைப் இன்புட். அப்போ நீங்கள் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். இல்லை நான் நம்பர் இன்புட்டாக கொடுக்க போகிறேன், என்னுடைய ஏஜ், என்னுடைய டோர் நம்பர், என்னுடைய மொபைல் நம்பர், என்னுடைய சேலரி, இந்த மாதிரி நம்பர் சம்மந்தப்பட்ட இன்புட்டை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண வேண்டியது இன்டீஜர் டைப். இதுவே ஒரு சிங்கிள் லெட்டரில் என்னோடய இன்புட்டை நான் கொடுக்கலான்னு இருக்கேன்
அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது கேரக்டர் டைப், கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் பாயிண்டில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டேட்டா டைப் வந்து ஃப்ளோட் டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ பிலீவ் நீங்கள் வந்து ஒரு ஐடியா இப்போது கெட் பண்ணியிருப்பீங்க டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த டேட்டா டைப் வந்து காமன், ஸ்ட்ரிங், கேரக்டர், இன்டீஜர், ஃப்ளோட் அப்படின்றது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஃபேக்டர். அதை தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா பேரலாக வந்து C#, பைத்தான், அப்புறம் PHP. ஸோ இவங்களை வந்து பேரலாக லேர்ன் பண்ணுறது தான் இந்த டுட்டோரியலோடைய ஒரு டார்கெட். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா C# வந்து இந்த டேட்டா டைப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ C# வந்து என்னென்ன டேட்டா டைப் இருக்குது, காமன் டேட்டா டைப் இப்போ நம்ம பார்த்தோம், அது எல்லாமே C# இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ C# இந்த சிம்பிளை தான் நம்ம ஷார்ப், SHARP ஷார்ப் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ C# அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து காமனான டைப் என்ன இருக்குது அப்படின்னா இன்டீஜர் இருக்குது, பேசிக்காக சொல்கிறேன். ஸோ இன்டீஜர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாயிண்டில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ளோட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர், சிங்கிள் லெட்டர் கொடுக்க போகிறீங்கன்னா கேரக்டர், கேர் அப்படின்னு இருக்குது. ஒரு நேம், ஜான், ஆப்பிள், ஒரு நேம் கொடுக்க போகிறீங்க, இல்லை வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்க போகிறீங்க, இல்லை வந்து ஒரு பேராகிராஃப் கொடுக்க போகிறீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் C# இருக்குது. நெக்ஸ்ட்டு பைத்தானில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சேம் இன்டீஜர் இருக்குது, ஃப்ளோட் பாயிண்டில் கொடுக்க போகிறீங்கன்னா ஃப்ளோட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இருக்குது. என்ன இது இங்கே கேரக்டர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா C# வந்து நீங்கள் கேரக்டர் கொடுக்கணும், என்னோடய இன்புட் வந்து நான் கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸை யூஸ் பண்ணி தான் உள்ளே நீங்கள் உங்களுடைய கேரக்டர்ஸை சிங்கிள் லெட்டர்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஸ்பெஷல் கேரக்டராக கூட இருக்கலாம், இல்லைனா லெட்டர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை நம்பர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ சிங்கிள் லெட்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா C# உடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரூல் படி நீங்கள் சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும். இதுவே வந்து ஸ்ட்ரிங்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும். ஜான் இஸ் மை நேம், இந்த மாதிரி வேர்ட், சென்டென்ஸ் இந்த மாதிரி கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஸோ இப்போ பைத்தானில் ஏன் வந்து கேரக்டர் இல்லை அப்படின்றது அந்த கேள்விக்கு பதில் இங்கே தான் இருக்குது. இப்போ C# வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷனில் நம்ம கேரக்டர் கொடுக்கணும், அதான் ரூல். ஸ்ட்ரிங்கு வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இப்போது இன்டீஜர் வந்து இப்போ நான் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் எதுவும் கொட்டேஷன்லலாம் கொடுக்க தேவையில்லை, கொடுக்கவும் கூடாது. ஸோ நம்பர்ஸ் அப்படியே தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃப்ளோட்டாக இருந்தாலும் அதே தான், பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் கொட்டேஷன் போடக்கூடாது. கொட்டேஷன் போட்டிங்க அப்படின்னா கம்பைலர் வில் கன்சிடர் கேரக்டர் மெமரியாக கன்சிடர் பண்ணும். ஸோ ஃப்ளோட் மெமரியாக எடுத்துக்கணுன்னா நீங்கள் கொட்டேஷன்லாம் கொடுக்கக்கூடாது, நம்பருக்கு கொட்டேஷன் இல்லாமல் கொடுக்கணும். ஸோ கேரக்டருக்கு சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும், அப்போ தான் கம்பைலர் வந்து அதுக்கு கேரக்டர் மெமரியை க்ரியேட் பண்ணும். நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரிங் மெமரியை க்ரியேட் பண்ணும். இது C# உடைய ஒரு பேசிக் ரூல். இப்போ பைத்தானுக்கு வந்தீங்கன்னா பைத்தானுக்கும் அதே தான். நம்பருக்கு நீங்கள் எதுவும் கொட்டேஷன் கொடுக்கக்கூடாது. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே நம்பர்ஸ் இன்புட்க்கு கொட்டேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ளோட்டுக்கு பார்த்தீங்கன்னாலும் அதே தான். இப்போ கேரக்டர் அப்படின்றது இங்கே பைத்தானில் இல்லை. அப்போது என்னுடைய கேரக்டர் நான் பைத்தானில் கொடுக்க முடியாதா? தாராளமாக கொடுக்கலாம். பட் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா C# வந்து 2 ஆப்ஷனாக வச்சுருக்காங்க, பைத்தானில் ஒரே ஆப்ஷனாக கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர் எது வேணாலும் இருக்கட்டும். அதாவது நான் சிங்கிள் லெட்டர் கொடுக்க போகிறேன், அப்படி இல்லைனா என்னுடைய வேர்டு நேமை வந்து வேர்டாக கொடுக்க போகிறேன், இல்லைனா வந்து ஒரு சென்டென்ஸை கொடுக்க போகிறேன், வாட் எவர் இட் மேபி. ஸோ சிங்கிள் லெட்டராக இருக்கட்டும், சிங்கிள் வேர்டாக இருக்கட்டும், சிங்கிள் சென்டென்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். பைத்தானுடைய ரூல் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்தர் சிங்கிள் கோட்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டபுள் கொட்டேஷனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எதுனாலுமே இங்கே ஒர்க் ஆகும், யூசர் ஃப்ரெண்ட்லி. அதனால தான் C# விட பைத்தான் வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி டெவலப்பர்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் லெட்டர் கொடுக்க போகிறேன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அதை சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு வேர்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதை சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம்.
ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் கேரக்டராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, நம்ம அதை சிங்கிள் கோட்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டபுள் கோட்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷுர் நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸில் ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சிங்கிள் கோட்ஸ் தான் நீங்கள் எண்ட் பண்ணணும். இதுவே நீங்கள் டபுள் கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா சென்டென்ஸ் எல்லாம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டபுள் கோட்ஸில் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ ஒன் சைடு சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணி முடிச்சுட்டு அனதர் சைடு டபுள் கொட்டேஷனில் எண்ட் பண்ணிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எரர் வரும். ஸோ புரியும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வித்தியாசம். C# வந்து கேரக்டருக்கு சிங்கிள் கோட்ஸ்னு தனியாக ஒரு மெமரி வச்சுருக்காங்க, டபுள் கோட்ஸ் போட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் மெமரின்னு தனியாக வச்சுருக்காங்க. பைத்தானில் அந்த மாதிரி ஒரு எக்ஸஸ் ப்ரோட்டோக்கால் கிடையாது. எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். அது வந்து கம்பைலர் அந்த மெமரி அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கும். இப்போ PHPக்கு வரீங்க அப்படின்னா சரி, PHPலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர். ஸோ பைத்தானுடைய ஒரு பேசிக் ரூல் தான் இங்கேயும். நீங்கள் நம்பருக்கு வந்து எதுவும் கொட்டேஷன் கொடுக்க தேவையில்லை, ஃப்ளோட்டுக்கும் அதே தான், எதுவும் கொட்டேஷன் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் தேவையில்லை. ஸோ பைத்தானுடைய ரூல் இங்கேயும் அப்படியே அப்ளிகபிள் ஆகுது. ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, கேரக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் எய்தர் சிங்கிள் கோட்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா யூ கேன் ஸ்டோர் இட் இன் டபுள் கோட்ஸ். ஸோ சிங்கிள் லெட்டராக இருக்கட்டும், சிங்கிள் வேர்டாக இருக்கட்டும், சிங்கிள் சென்டென்ஸாக இருக்கட்டும், பேராகிராஃபாக இருக்கட்டும், நீங்கள் சிங்கிள் கோட்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. இது தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு, அதுதான் யூஸ் பண்ணணும் அதுக்குன்னு இங்கே எதுவும் ஒரு, அதாவது இந்த இடத்துக்கு சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துக்கு டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்கே கிடையாது. யூசர் ஃப்ரெண்ட்லி, நீங்கள் எதை வேணாலும் ப்ரிஃபரபுளாக போகலாம். பட் மேக் ஷுர் சிங்கிள் கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் கோட்ஸில் தான் எண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ டபுள் கோட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா டபுள் கோட்ஸில் தான் எண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான டேட்டா டைப், அதாவது காமனாக இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டேட்டா டைப்புக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம C# ஒர்க் பண்ணும்போது கேரக்டரில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா தனியாக நம்ம கேர் அப்படின்னு சொல்லி அந்த டைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட் இங்கே பைத்தான்லேயும் PHPலையும் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஸ்ட்ரிங்கு தான். ஏன்னா இங்கே ஸ்பெஷலாக வந்து கேரக்டர்னு எந்த டைப்பும் கிடையாது. ஸோ ஏன்னா கேரக்டருக்கும் அவங்க ஸ்ட்ரிங்கே வந்து அப்ரோச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் டைப் அதை நீங்கள் யூஸ் பண்ணி சிங்கிள் கோட்ஸோ இல்லை டபுள் கோட்ஸோ போட்டு அதில் நீங்கள் சிங்கிள் லெட்டரோ இல்லை வேர்டோ இல்லை சென்டென்ஸோ எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ராமில் இன்புட்டை கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அடுத்த கேள்வி நம்ம மைண்டில் வரும். ஸோ இப்போ நான் வந்து டேட்டா டைப்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி இன்புட்டு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னென்ன டைப் எந்தெந்த லாங்குவேஜில் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எனக்கு அடுத்த டவுட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கும். என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பைத்தானில் ஒர்க் பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாக போய் என்னோடய இன்புட்டை நான் கொடுத்துட முடியுமா? அருண், என்னோடய நேமை நான் அப்படியே இன்புட்டாக டைப் பண்ணால் அவுட்புட் வந்துடுமா? C# வந்து என்னோடய நேம் வந்து நான் டேரெக்டாக போய் அப்படியே டைப் பண்ணுறேன் வந்துடுமா? PHPலையும் டைப் பண்ணுறேன், ஸோ என்னோடய இன்புட்டை போய் டேரெக்டாக வந்து கொடுக்குறேன், அவுட்புட் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்புட்டை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இன்புட்டை வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் இன்புட்டுக்குன்னு ஒரு மெமரி கிரியேட் ஆகணும். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜனாக இருக்கட்டும், C# இருந்தாலும் சரி, பைத்தானாக இருந்தாலும் சரி, PHPயாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்புட் அதாவது உங்கள் டேட்டாவை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் டேட்டாக்கான மெமரி கிரியேட் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த செல்ஃபி ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணணும், டே ஆஃப்டர் டுமாரோ இல்லை ஒரு அப்போவே வந்து நெக்ஸ்ட் டைமே வந்து நெக்ஸ்ட் மொமெண்ட்டே வந்து நீங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் டிபியாவோ இல்லை ஒரு ஃபேஸ்புக் டைம்லைன் ஃபோட்டோலையோ போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த செல்ஃபியை வந்து ஸ்டோர் பண்ணணும். கரெக்டுங்களா? எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க? உங்களுடைய ஃபோன் மெமரியில். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு ஒரு மெமரி கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மெமரியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க. எதுக்காக அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சர் யூஸ்க்காக. ஸோ இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டிபி வைக்கணுன்னா உங்கள் ஃபோன் மெமரியில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் டிபி வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்கள் ப்ரோக்ராமில்
ஒரு இன்புட்டை நீங்கள் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராமில் அடுத்தடுத்த இடத்துக்கு அது யூஸ் ஆகணும். அப்போ உங்கள் ப்ரோக்ராமில் அடுத்தடுத்த இடத்துக்கு அந்த இன்புட் வந்து யூஸ் ஆகணும்னா உங்கள் இன்புட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும், ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போது உங்கள் இன்புட்டுக்குன்னு ஒரு மெமரி கிரியேட் ஆகணும். அப்போ நான் இன்புட்டை எங்கே ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வேரியபிள்ஸ். ஸோ இன்புட் ஃபஸ்ட்டு என்ன டைப்பில் கொடுக்க போகிறோன்றதை நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கணும். பட் டேரெக்டாக போய் இன்புட்டை ப்ரோக்ராமில் கொடுத்துட முடியாது. இன்புட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளில் தான் நம்ம இன்புட்டை ஸ்டோர் பண்ணணும். அந்த வேரியபிள் டாப்பிக்கை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பேச போகிறோம். இந்த டுட்டோரியலில் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்ன, பேசிக்காக என்னென்ன இருக்குது, என்ன லாங்குவேஜ்க்கு எப்படி டேட்டா டைப் இருக்குன்ற விஷயங்களை பேசியிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்களும் உங்களுடைய மீன் டைமில் உட்காந்து வீடியோ பார்த்து உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து இல்லை உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் உங்களை நம்ம வந்து மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டுட்டோரியல் இஸ் ஆல் அபவுட் பார்ட் நம்பர் 5. இட்ஸ் அபவுட் வேரியபிள்ஸ். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். எங்கள் சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் blessed and it's always needed for us. So thank you. Until then, we'll see you in the next tutorial.